அர்த்தமுள்ள இந்து மதம். கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ படைப்பு. அத்தியாயம் 29. வைராக்கியம். லௌகிக வாழ்க்கையில் நாம் தவம் செய்கிறோம் என்றும், அந்த தவம் எத்தகையது என்றும் விளக்கி, ஸ்ரீராமச்சந்திரஜி கூறியுள்ள கருத்துக்களை நான் முன்னே விவரித்தேன். உலக இச்சைகளுடனேயே உடைமைகளையும் பெற்று பற்றற்று வாழ்வது என்ற கருத்து மிகவும் புதியது. நம்முடைய சுற்றத்தாரும் நண்பர்களும் ஊழியர்களும் நமக்கு இழைக்கின்ற துயரங்களால் நமது மனம் பக்குவப்படுகிறது என்கிறார் அவர். அது மிகவும் உண்மை. சிலர் நாக்கிலும் உடம்பிலும் ஊசியைக் குத்திக் கொள்கிறார்கள். சிலர் கூர்மையான ஆணிகளின் மீது படுத்துப் புரளுகிறார்கள். சிலர் கண்ணாடித் துண்டுகளை விழுங்கிக் காட்டுகிறார்கள். இந்த யோகங்கள் எல்லாம் சரீரத்தின் புறத்தோற்றம் பதப்படுத்தப்பட்டு பக்குவம் பெற்றுவிட்டதைக் குறிக்கின்றன. கடுந்துன்பங்களைத் தாங்கிக் கொள்வதன் மூலம் சரீரம் யோகம் செய்வது போல், பிறர் நமக்கு இழைக்கும் துன்பங்களைத் தாங்கிக் கொள்வதன் மூலம் உள்ளம் தவம் செய்கிறது. ஆரம்பக் கட்டத்தில் சிறிய துன்பங்கூட பெரிதாகத் தெரியும். அது வளர வளர உள்ளம் மறத்துக் கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் எதையும் தாங்கிக் கொள்கிற சக்தி வந்துவிடும். துன்பங்களின் மூலம் உலகத்தைக் கற்றுக்கொண்டவன் ஒரு ஞானியை விடச் சிறந்த மேதையாகிவிடுகிறான். ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது. தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமற்போய் விருப்பம் விரக்தியும் கலந்த சிரிப்பு வருகிறது. ஒரு கட்டத்தில் எந்தத் துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகிவிடுகிறது. அதுவே ஞானம் வந்துவிட்டதென்பதற்கு அடையாளம். ஆவென மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியாள் மெய்னோவ அடிமை சாக மாவேரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மரித்துக் கொள்ளஸ். சாவோலை கொண்டொருவன் எதிரே தோன்றத் தள்ள ஒண்ணா விருந்துவரச் சற்பன் தீண்டக் கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்கக் குருக்கள் வந்து தட்சணைகள் கொடென்றாரே என்றொரு பாடல். ஒரு மனிதனுக்கேற்பட்ட துயர அனுபவமாம் இது. கற்பனைதான். ஆனால் ஒரே நேரத்தில் வரும் துயரங்களின் வரிசையைப் பாருங்கள். பசு மாடு கன்று போட்டதாம். அடாத மழை பெய்ததாம். வீடு விழுந்து விட்டதாம். மனைவிக்கு கடுமையான நோய் வந்ததாம்.